பொன்னான நாள் நம்ம ஐயாவுடைய குரு பூஜை. ஐயாவோட குரு பூஜை சீரும் சிறப்பாக நடக்கணுன்றதுக்காக இன்றைக்கி வில்லுப்பாட்டு நடத்துகிறாங்க. திருக்குறள்னா திருவள்ளுவர் ஞாபகம் வருவார், திருவாசகம்னா மாணிக்க வாசகர் ஞாபகம் வருவார், திருமந்திரம்னா திருமூலர் ஞாபகம் வருவார். அதே போல் வில்லுப்பாட்டுனா அம்மாவோட இந்த குடும்பம் தான் முதல்ல எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இன்றைக்கி 1000 பேர் வரலாம், ஆனால் வில்லுப்பாட்டுன்னு சொன்ன உடனே ஒரு முகம் ஞாபகம் வரும்னா அது அம்மாவுடைய அப்பாவுடைய முகம். அதனால் அவ்வளோ பெரியவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க. ஐயாவோட புகழை உச்சிக்கு எடுத்து போகிறதுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவ போகிறாங்க. நாம் அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும். சத்தம் இல்லாமல் நமக்காக தான் அவங்க பேசுகிறாங்க. ஐயாவோட வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் எளிமையாக போகணுன்றதுக்காக அவங்க தன்னோட ஞானத்தை, தன்னோட தமிழை, தன்னோட உழைப்பை நமக்காக கொடுக்குறாங்க. நாம் அவங்களுக்கு அனுசரணையாக இருக்கணும். சத்தம் இல்லாமல் பார்த்துக்குங்க. நமக்கு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பக்கத்தில் யாராவது பேசினாலும் கூட நாமளே சொல்லலாம். அதனால் எல்லோருடைய ஒத்துழைப்போட இன்றைக்கி இந்த வில்லுப்பாட்டு சீரும் சிறப்புமாக ஐயாவோட ஆசீர்வாதத்தோடு நடக்கணும்னு எல்லாம் வல்ல நம் குருநாதர் சர்க்குருநாதரை வேண்டிக்கின்னு விடைபெறுகிறேன். நம்ம
மக்களுக்கு சொத்து போல ராஜயோக பாடசாலை பிரம்மசூத்திர குழு விழாவில் ஆனந்த தமிழ் கலை வில்லு பாட்டு ராஜயோக பாடசாலை பிரம்மசூத்திர குழு விழாவில் ஆனந்த தமிழ் கலை வில்லு பாட்டு பட்டாபிராம் கிராமம் செய்ததவும் பாட்டாபிஷேகம் வில்லு பாட்டே சிவம் ஆத்ம வணக்கம் அர்த்தம் புரிந்து கொள்வோம் அடியாத ஆன்மாக்கு வணக்கம் சொல்வோம் அன்பே சிவம் இறைவனை அடைய வழி மனமே குரு அருள் வாக்கு மொழி பக்தி இறை நிலை புறவழி நாடு ஞானம் அகத்தினுள் இறைவனை தேடு உடல் மனசு சுத்தமாக உள்ளுக்குள்ளே இறை தேடு உடல் மனசு சுத்தமாக உள்ளுக்குள்ளே இறை தேடு பாத பூஜை வழிபாடு நாத பூஜை வழிபாடு பாடும் பேரு மூன்று விஷயங்களை முக்தி மோட்ச உலகம் அவநம்பிக்கை அவசரம் இது மூன்றும் விளக்கிடு யோகம் படிச்சிடு ஆமா திருமூலர் திருமந்திரம் நாத மந்திரம் வள்ளல்ல ரூபாக்கள் கீத மந்திரம் ஔவையாறு தமிழிசை நித்திய போதும் அத்தனையும் சத்குரு சத்தியநாதம் வந்தோம் தந்தோம் நித்யானந்தம் குருஜி கதைங்கோ வாங்க வாங்க எல்லாரும் வாங்கய்யா தந்தனத்தும் என்று சொல்லி வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தந்தனத்தும் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் யாரு யாரு தெரியுமா யாருங்க தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்பு முகம் தலைமுறையே தலைமுறையே ரத்தனத்தோ பாட வந்தோ தந்தனத்தும் பாட வந்தோ சத்குரு ஸ்ரீ பிரம்ம
சங்கீதமாய் இசைக்க வந்தோ சங்கீதமாய் இசைக்க வந்தோ அன்புடன் என்னை அழைத்த தியாகு ஜீவானந்தம் ஐயா தியாகு ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்கு எந்த வணக்கம் குரு கட்டளை குரு கட்டளை உன்னாளில் வில் முழக்கம் உலக மக்கள் யாவருக்கும் உள்ள நலம் நன்மைக்காக 250 மூலிகை பொடியாகம் சித்தர் வழி செய்யும் யோகம் சித்தர் வழி செல்லும் யோகம் ஆமாம் போடுங்க இது வில்லு பாட்டு வெற்றி மந்திரம் வில்லு பாட்டு வெற்றி மந்திரம் எத்தனையோ சித்தர்களுக்கும் ஆமாம் போடுங்க ஆமாம் போடுங்க நித்யானந்தம் நித்யவரம் நித்யானந்தம் வரும் அன்பே சிவம் மனமே குரு அன்பே சிவம் சொல்லுங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா சாப்பிடலையா அப்படியா சாமி எப்படி அள்ளி அள்ளி கொடுக்கிறார் அன்னதானம் அன்னதானம் மட்டுமா எண்ணதானமும் கொடுக்கிறார் எல்லா தானமும் கொடுக்கிறார் ஆஹா அதனால நம்ம என்ன செய்யணும் அன்பே சிவம்னு சத்தமா சொல்லணும் எது குரு இதாயா எங்க போலி வாக்கம் இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன வேணும் அதாவது சில ஊர் போகும்போதுங்க சரி நானும் 7 வயசுல இருந்து போறேங்க ஐயா ஆமா அம்மாமார்கள்லாம் கேளுங்க ஐயாமார்களை நடுவுல யாருமே எந்திரிக்க கூடாது சரி எந்திரிச்சிங்கன்னா உடனே குரு என் காதுல சொல்லுவாரு சொல்றார் இந்த ஆள் எழுந்திருக்கிறாருன்னு சொல்லுவாரு உடனே நான் உங்கள்கிட்ட சொல்வேன் நீங்க வந்து உட்கார்ந்துடணும் ஆமா ஏன்னா சாமி வந்து உட்கார்ந்து பல நாட்கள் தவம் செய்யக்கூடியவர் நேரம் அடி பார்க்காமல் தவம் செய்யக்கூடியவர் அப்பேற்பட்ட தவ குருவுக்கு சிஷ்யரா இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு 2 நிமிஷம் நம்ம எழுந்து போறது இங்க செய்ய மாட்டீங்க நாங்க வெளியூர்ல எல்லாம் செய்வாங்க நாங்க பாத்துருக்கோங்க சரி வெரி குட் இதுதான் எனக்கு வேணும் ஆனா நீயா நானா இன்னைக்கு நம்ம பாத்துருவோம் எப்படி தெரியுமா என்ன நீங்க எந்திரிக்கிறீங்களா நாங்க முடிச்சிட்டு எந்திரிக்கிறோமான்னு பாத்துருவோம் சரி பாத்துடலாம் ஒரு கை அதுதாங்க நம்ம சாமி பின்னாடி இருந்து நம்மள பார்க்க வைக்கிறாரு 50 வருஷம் 7 வயசுல ஐயா போயிருக்கேன் சரி நல்லா கேக்குதுங்களா என் வாய்ஸ் 7 வயசுல இருந்து நான் போறேன் சரி குட்டி பாப்பாவா இருக்கிறதுல இருந்து நான் போயிட்டு இருக்கேன் சரி எங்க அப்பா கையை பிடிச்சு 50 வருஷமா உலக வலம் வந்தாச்சு சரி எத்தனையோ நாடுகள் எத்தனையோ கிராமங்கள் சரி எத்தனையோ ஊர்கள் எத்தனையோ பட்டி தொட்டிகள் வெறும் ஏசி அரங்கம் மட்டும் இல்லாது பட்டி தொட்டிலும் வில்லுப்பாட்டு அபிஷேகம் பண்ணி இருக்கு அப்படி ஒரு கலையா நான் போய் 7 வயசுல இருந்து 50 வருஷம் போயிருக்கேன் சரி இத சொல்லும் போதே நீங்க எல்லாரும் என் வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க கண்டுபிடிச்சீங்களா அப்ப உங்களுக்கு தங்கச்சியோ அக்காவோ யார் என்ன வேணுமோ போட்டுக்கோங்க சரி அப்படி ஒரு அனுபவத்துல எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா நாங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏதாவது பாடி அப்புறம் ஒரு நல்ல கருத்து சொல்லி அப்புறம் தான் கிளாப்ஸ் அடிப்பாங்க ஆனால் எங்க சத்குரு நித்யானந்தம் அவர்களுடைய அன்பான திருமேடை இருக்கிறதே தந்தனத்துவம் பாடினாலே கிளாப்ஸ் அடிக்கிறீங்களா எனக்கு இன்னொன்னு தெரியுமா இப்ப நான் சொன்ன உடனே உச்சி குளிர்ந்து போகும் உங்களுக்கு சரி எங்க அப்பாவுக்கு சரி பாட்டி நல்ல கதை கேளுங்க எங்க அப்பாவுக்கு நான் இதே மாதிரி என் பையன் மாதிரி உட்கார்ந்துருந்து சரி சின்ன வயசுல அப்பா என்ன சொன்னாலும் ஆமா ஆமா ஆமான்னு ஆமா போட்டேன் சரி அந்த ஆமா போட்டதுக்கு எங்க சாமி நித்யானந்த சாமி என்ன வரம் கொடுத்தாரு தெரியுமா என்ன கொடுத்தார் ஊர் உலகம் எல்லாம் போய் அப்பாவுக்கு ஆமா போட்டதுனால என் மேடைக்கு வந்து நீ வில்லுப்பாட்டு பாடும்போது உனக்கு ஆமா போடுறதுக்கு ஒரு பெரிய மனுஷர் அனுப்பி வைக்கிறேன்னு அனுப்பி வச்சாருங்க சரி அவர் யார் தெரியுங்களா யாரு நான் என்ன சொன்னாலும் ஆமா போடுற எங்க வீட்டுக்காரர் திருமகன் ஐயா சாமி எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க நித்யானந்த சாமி கொடுத்து எனக்கு நித்தியம் ஆனந்தமான கணவனாக அமைந்திருக்கிறார் நாங்கள் இருவரும் அன்பு செல்வத்தை பெற்றெடுத்து கலை மகனை சாமியை பத்தி பாடுவதற்காக அர்ப்பணிச்சிருக்கின்றோம் வாழ்க்கையில இதை விட என்னங்க வேணும் குடும்பம்னா ஒரு பல்கலைக்கழகமா இருக்கணும் நாங்க எல்லாருமே பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க சரி இன்னொரு விஷயம் படிக்காம வில்லுப்பாட்டை தொடவே கூடாது 10 12 8 எல்லாம் படிச்சு வில்லுப்பாட்டை தொடக்கூடாது ஏன்னா இது ராமர் தொட்ட வில் கிருஷ்ணர் கீதை சொல்லும் போது கேட்ட வில்
சிவதனுசு என்று சிவதனுசுக்கு பெரிய உரிய பெருமை குறித்த வில். ஆமா, அப்பேற்பட்ட வில்லு இன்னைக்கு நித்யானந்தம் சாமி, சத்குரு நித்யானந்தம் சாமியினுடைய கதையை சொல்றதுன்னா இதை விட எங்களுக்கு தான் என்ன சந்தோஷம். ஆனா ஒண்ணு சொல்ல போறேன் இன்னைக்கு. சொல்லுங்க. தியாகு சாமியும் ஜீவானந்த சாமியும் அன்பு சகோதரர் அருள் அவர்களும் அன்போடு அழைக்கும் போது எனக்கு என்னமோங்க கடந்த 15 நாளா நான் இவங்க 2 பேரை கவனிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? 24 மணி நேரம் சாமியோட ஸ்கிரிப்ட் தான் எழுதிட்டு இருக்கு. அவர் சிந்தனை தான். ஆமாங்க, அவரோட சிந்தனை தாங்க. ஆமா, படிக்க படிக்க என்ன வாழ்க்கை. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் வேர்த்தா ஏசி கேக்குது, கொஞ்ச நேரம் உழைச்சா சாப்பாடு கேக்குது. சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இன்னைக்கு சன்மார்க்கத்துக்கு வள்ளல் பெருமான் போல பட்டினத்தார் போல இப்பேற்பட்ட ஆசிரமத்தை அமைச்சு தான் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்கலனா கூட என் பக்தர்களுக்கு போதுன்ற அளவுக்கு அள்ளி கொடுன்னு சொன்ன வள்ளல் பெருமானுடைய எவ்வளவு பெரிய விஷயம். உலகத்திலே வாழ்க்கையிலேயே போதும்னு சொல்றது எது தெரியுமா? எது? நான் எம்ஏ படிக்கிறேன், எம்ஃபில் படிக்கிறேன், போதாது. டாக்டரேட் படிக்கிறேன், போதாது. டிலிட் வாங்க போறேன், போதாது. எல்லாம் போதாது. ஆனா எனக்கு இங்க இப்ப அருள் அண்ணாவும் இன்னொரு அண்ணாவும் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. போதும் சுவாமி, வயிறு ரம்பிச்சு. போதும்னு சொல்றதுக்கு வாழ்க்கையில வயிறு ஒண்ணுதான் விஷயம். அந்த வயிறையே உயிராக வைத்து என்னோட பக்தர்களுக்கு பௌர்ணமியில மேல எப்படி சந்திரன் வந்து பௌர்ணமி ரவுண்டா இருக்கோ அப்படி மேல உள்ள நீலா கீழே வந்து சாப்பாடு தட்டாகி அதுல அன்னத்தை போட்டு உங்க வயிறை குளிர வச்சார்ல, அவருடைய கொள்கைகளை உலகம் முழுக்க சொல்லணும்னு தான். மலேசியாவாகட்டும், அமெரிக்கா டொரண்டோவாகட்டும், உலக நாடுகளாகட்டும், இந்த வில்லிசையால் சுவாமியினுடைய வரலாற்றை உலகம் முழுதும் பரப்ப போகிறேன் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இதை விட என்னங்க வேணும்? எல்லா நாடும் போயிருக்கோம், எல்லா சாமியும் பாடி இருக்கோம். எனக்கு இந்த சுவாமி ஸ்கிரிப்ட் எழுதும் போது பல நாள் அழுதேன். காரணம் என்னன்னா, வாழ்க்கை அவ்வளவு கஷ்டப்பட்ட வாழ்க்கை. அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இவ்வளவு கருணையா இருந்து இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு. இதை நான் செய்யணுமே. இப்பேற்பட்ட கதையில நாங்க எழுந்திருக்க மாட்டோங்க. நான் முடிக்கணும்ன்ற தர்மம் இருக்கிற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டேன். சரி, எனக்கு தியாகு சாமி அன்பே வடிவம், ஜீவானந்த சுவாமி அன்பே வடிவம். அதாவது தந்தை மகர் காற்றும் நன்றி எப்படி கலைத்துறையில நாங்கள் செய்கின்றோமோ அப்படி தந்தை மகர் காற்றும் நன்றியாக 2 பிள்ளைகளும் அன்பு சகோதரியாரம் இருந்து இந்த போலி வாக்கத்தை ஆன்மீக வாக்கமாக்கி இருக்கின்றார்களே, அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க. ஏன் இத சொல்றேன் தெரியுமா? ஏன்? உங்க அப்பா என்னையா பண்ணாரு? வயலின் வாசிச்சாரு. ஆமா. நீங்க என்னையா பண்றீங்க? அந்த வயலினை நாங்க தூரம் தள்ளி போட்டுட்டு நாங்க அமெரிக்கால போய் ஐடி வேலை பாக்குறோம். ஐடி? ஆமா, ஐடி வேலை பாக்குறோம்னு சொல்றவங்க ஓகே. ஓகே, எங்க குடும்பத்திலயும் இருக்காங்க ஐடி வேலை பாக்குறவங்க, தப்புன்னு சொல்லல. இல்லை, அந்த ஐடியை விட இந்தியன் ட்ரெடிஷன் என்ற ஐடி தாங்க எனக்கு பெருசா தெரியும். சாதாரணம் இல்ல. இந்திய பண்பாடு என்ன விதமா வாழ்ந்திருக்கிறாரு. ஆக எல்லா விஷயத்தையும் என் மனசுல உள்ளதை இப்ப கொட்டினேன். நான் எழுதுனது கிட்டயே இன்னும் போல. அதனால எனக்கு வில்லுப்பாட்டு பாடுறதுக்கு ஆமா ஆமான்னு சொல்ற மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருல்ல, இதை விட என்ன வேணும்? என்ன மாதிரி போடுறாரு பாருங்க, சாதாரண இல்லைங்க. இன்னொரு ரகசியத்தை சத்தமா சொல்ற. சரி, பிரம்மசூத்திரம்னாலே ரகசியம்னு அர்த்தம் உண்டு இல்லையா? ஆமா. எங்க வாழ்க்கையில் உள்ள பிரம்மசூத்திரம் என்ன தெரியுமா? என்ன? அவர் வந்துங்க 7500 மாணவர்களுக்கு கல்லூரியில பிரின்சிபால். காலையிலே கல்லூரி கோட்டுக்காரர், இப்படி மாலையிலே என்னோடு பாட்டுக்காரர். சரி, மொத்தத்திலே சாமி எனக்கு கொடுத்த நல்ல வீட்டுக்காரர். இத வச்சுக்கிட்டு என்னோட அன்பு சகோதரர்கள் கணேஷ் ராவ், பார்த்தசாரதி அண்ணா, இங்க நம்ம தம்பி பாலாஜி எல்லாரையும் வச்சுக்கிட்டு 6 முகம் பாடிய வில்லிசையை 6 முகமாக நாங்க இருந்து வில்லு பாட்டு பண்ண போறோம். முழு கதை, நடுவுல கேள்வி கேட்பேன். பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க மாட்டேன். நான் எல்லாருக்குமே குழந்தை, அதனால உங்ககிட்ட கேள்வி கேட்ப சொல்லணும். சரியா? பயந்துட போறேன். போலாமா?
கதையை சொல்ல போலாமா? ஆனா ஒண்ணு சொல்றேங்க. சத்குருவின் வரலாற்றை சத்குரு அருளால் வில்லிசையாக்கி சத்குருவுக்கே அர்ப்பணம் செய்ய நான் வந்திருக்கின்றேன். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் சாமி சொன்னாருங்க. யாரு தெரியுங்களா? வள்ளல் பெருமான் சொன்னாரு. ஐயா மெய்யழகன் ஐயாவுக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். இன்னைக்கு நாளைக்கு இருந்து இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் டிவில எங்களோட பணி செய்தவர். அவருக்கு நான் வள்ளல் பெருமானை எப்படி உலகம் முழுக்க பரப்பி இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். அவர் சொன்ன வார்த்தை தான் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தையினர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? சொல்லுங்க. வள்ளல் பெருமான் இப்படி கைய அடக்கிண்டு போனாரு. நம்ம எல்லாம் ஏங்க இப்படி கை வீசிட்டு போறோம்? உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியுங்களா? வள்ளல் பெருமான் ஏன் கையை அடக்கி போனார்னா, அத்தனை அருட்பாக்களை 6 திருமுறைகளை எழுதியவர் கையை அடக்கி கொண்டு போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? இவ்வளவு இருந்தாலும் நான் கையை தன்னடக்கத்தோடு அடக்கி கொண்டு போகிறேன். நம்ம ஊர் கவிஞர்கள்லாம் இப்படி கையை ஆட்டிக்கிட்டே போறாங்களே, ஏன் தெரியுமா? வள்ளலார் மாதிரி நான் ஒன்னும் எழுதல, வள்ளலார் மாதிரி நான் ஒன்னும் எழுதலங்கிறதா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பாருங்களோ. அடங்கிய கைகள் அடங்கும், அடங்கிய மனம் ஒடுங்கும். சாமி ஒண்ணுதான் சொன்னாரு. 2 வார்த்தையை ரொம்ப அழகா எனக்கு சொல்லியிருக்காரு. நமக்கெல்லாம் உள்ளுக்குள் தேடுனாரு, எனக்கு மட்டும் வில்லுக்குள் பாடுனார். வில்லுக்குள் பாடு, உள்ளுக்குள் தேடு விஷயம். நல்லா இன்னொரு பலமா கோஷம் கொடுக்கலாமே. எங்களுக்கெல்லாம் நீங்க கவர் பண்றது சாதாரண விஷயம். ஆமா, கவர் பண்றது அப்படியே அடுத்த நிமிஷம் கரைஞ்சு போயிடும். ஆமா, ஆனா கரகோஷம் கொடுக்குறீங்கல்ல, அது எங்க மனசுலே நிக்கும். உங்க ஊரை தாண்டி அரக்கோணம் வளர்புறம் எல்லாம் நிறைய நாங்க வந்திருக்கிறோம். ஊரை தாண்டி போகும்போது போலிவாக்கமா எங்கள் குரு வாழ்ந்த ஊர் அப்படின்னு சந்தோஷமா நாங்க இருப்போங்க. இன்னொன்னு தெரியுங்களா? என்ன? ஒரு புது கருத்து சொல்ல போறேன். சரி. உலகத்துல 4 பேர் மதிக்கிற மாதிரி நடக்கணும்னு சொல்றாங்கல்ல. 4 பேர். அந்த 4 பேர் யார் தெரியுங்களா? அந்த 4 பேர் அந்த 4 பேரை நீங்க கேப்பீங்க. எந்த 4 பேர் தெரியுமா? எந்த 4 பேர்? மாதா பிதா குரு தெய்வம். ஓஹோ, இது உண்டுங்க. சாமி கூட ஒரு இடத்துல சொல்றாரு, மாதா பிதா குரு தெய்வம்னு. சரி. ஆனா நம்ம சாமி எப்படின்னா, எப்படி நீங்க இதுக்கு கரகோஷம் கொடுத்து ஆசீர்வதிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சரி. ஏன்னா என்னை விட அதிகமா சாப்பிட்டு இருக்கவங்க நீங்க தான். இவ்வளவு நாளா வந்திருக்கீங்க, நான் இன்னில இருந்து தான் வரேன். சரி. தாயாக உணவு போடுகிறார். ஆமா. தந்தையாக உபதேசம் செய்கிறார். குருவாக கடவுளை உள்ளுக்குள் உணர் என்று சொல்கிறார். தெய்வமாக இன்றைக்கு உள்ளத்துக்குள்ளே நிறைந்திருக்கிறார். அப்போ அம்மா இல்லைன்னா கஷ்டப்படாதீங்க, இவர்தான் அம்மா. ஆமா. அப்பா இல்லைன்னா கஷ்டப்படாதீங்க, ஆமா, இவர்தான் அப்பா. ஆமா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமி கிட்ட பேசும்போது அப்பான்னு சொன்னேன். ஏன்னா எங்க அப்பா எனக்கு இன்னைக்கு இல்லை. 80 வருஷம் என் கூட இருந்தாங்க, கையை பிடிச்சுதான் போனாங்க. வில்லுப்பாட்ட 95 வருஷம் இருந்தாங்க, வில்லு மேடையில 80 வருஷம். ஆனா கையை பிடிச்சு நாங்க போனது எங்க அப்பா இல்லைன்னா அப்பான்னு சொன்னேன். சாமி சந்தோஷப்பட்டாங்க, நம்ம தியாக சாமி. ஆக அப்பா இல்லைங்கிறவங்களுக்கு இவங்க அப்பா, குருவே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க குரு. ஆஹா, தெய்வத்தை பார்க்க முடியுமா? எனக்கு இது நாள் வரைக்கும் பார்த்த குருதான் தெய்வமாக இருக்கிறாரு நினைச்சுக்கோங்க. ஆமாங்க, அதுதாங்க நம்ம வில்லுப்பாட்டுல பாட போறாங்க. இதை விட சந்தோஷம் எங்களுக்கு என்ன வேணுங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? என்ன? வில்லுப்பாட்டுல 3 தமிழ் இருக்கு. 3 கலையா? என்ன தமிழ்? 3 தமிழ். என்னன்னா முத்தமிழ், இயல், இசை, நாடகம். ஓஹோ, புரியுதா இது? ஆமா. இயல், இசை, நாடகம், இதுதான் 3 தமிழ். இயல், இசை, நாடகம். சரி. இயல் தெரிஞ்சவங்க அங்கங்க பட்டி மன்றம், வாதாடு மன்றம், வழக்காடு மன்றம்னு கருத்தரங்கம் அவங்க உங்களுக்குள்ள விளையாடிக்கிட்டு பேச போயிடுவாங்க. கருத்து என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் லேட்டா தான் புரியும். ஆமா. இசை பாடுறவங்க எதிராளிக்கு கேட்கறானா அப்படின்னு யோசிக்காம அப்படின்ட்டு போயிடுவாங்க. நாடகம் பண்றவங்க அங்க இங்க நடிக்க போயிடுவாங்க. இயல் தெரிஞ்சவங்க பேச போயிடுவாங்க. இசை தெரிஞ்சவங்க பாட போயிடுவாங்க. நாடகம் தெரிஞ்சவங்க நடிக்க போயிடுவாங்க. 3 தெரிஞ்சவங்க தான் வில்லுப்பாட்டுக்குள்ள வர விஷயம். அவ்வளவு கஷ்டம். ஆமா. சாமி கூப்பிட்டுருக்காருன்னா சும்மா கூப்பிட்டுருக்காரா எங்களை? அதானே. இதை உலகம் முழுக்க பரப்புன்னு தான் கூப்பிட்டுருக்காரு. நல்லா நினைச்சு பாருங்க, சாமிய 2வது குரு பூஜையில வில்லுப்பாட்டை கூப்பிடணும்னு நினைச்சாருன்னு நானும் யோசிச்சு பார்த்தேங்க. சரி. ஆமா, நானும் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது சாமியோட முதல் குரு திருநெல்வேலி பொதிகை மலையார்னு தெரிஞ்சது.
எங்க ஊருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குயா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் சந்தோஷமா இந்த வில்லு பாட்டை பண்ண வந்திருக்கோங்க. சரி, ஆனா எனக்கு தெரியுங்களா என்ன எவ்வளவு நேரம் நடத்த போறேங்கிறது என் கையில இல்ல. சாமி எனக்கு சொல்லல, சரி, நீங்களும் எனக்கு சொல்ல போறதில்ல. ஆமா, எவ்வளவு நேரம் கடவுள் விடுறாரோ நடத்த போயிடுறேன். ஆனா எவ்வளவு நேரம் நடத்தலாங்கிறத நான் இவங்களெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருவேங்க. ஆஹா, அது எப்படி தெரியுங்களா? எப்படி? ஒரு ஊருக்கு போயிருந்தேங்கய்யா. சரி, சுங்குவார் சத்திரம். சரி, அந்த ஊருக்கு போயிருந்தேன்னா ஒரு 500-600 பேர் இருந்து இந்த மாதிரி திரளாக வரவில்லை. சரி, மொத்த கிராமமே 50 வீடு தான். சரி, வந்து உட்கார்ந்தாங்க. சரி, முதல்ல ஒரு தாத்தா உட்கார்ந்து இருந்தாரு. சரி, நான் நல்லா பாடுனேங்க தந்தனத்தோம்னு. ஆஹா, நல்லா தலையாட்டி ரசிச்சேன். ஓ, தலையாட்டி ரசிக்கிறேன். நல்லா ரசிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல சொன்னேன். சரி, அதையும் நல்ல தலையாட்டி ரசிச்சு அவருக்கு இருக்கும். நல்ல தாத்தா, பழந்தாத்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு கலைமகனை ஒரு பாட்டு பாட சொன்னேன். அதையும் நல்ல பாட்டையும் ரசிக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க 2 அண்ணாவையும் வாசிக்க சொன்ன, பிள்ளையும் வாசிக்க சொன்ன, அதையும் நல்லா ரசிச்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி தண்ணி குடிச்சையா. ஓ, காபி குடிக்கிறீங்க, அதையும் நல்லா ரசிக்கிறாரு. காபி குடிக்கிறது ரசிக்கிறாரு. என்னடா அது? பாடுனா ரசிக்கிறாரு, பேசினா ரசிக்கிறாரு, வாசிச்சா ரசிக்கிறாரு, காப்பி குடிச்சாலும் ரசிக்கிறாருன்னு நினைச்சு அப்புறம் தான் அந்த ஐயா தலைய உத்து பார்த்தா அவர் ரசிச்சு தலையாட்டல. ரொம்ப வயசானவர், ஏற்கனவே ஆடுற தலைங்கிறது ஆடிட்டே இருக்க தலை. அப்புறம் தாங்க ஐயா எனக்கு தெரிஞ்சது. ஆக வாழ்க்கையில ரசனை என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கறதா முதல்ல இப்பேற்பட்ட வில்லுப்பாட்டை ஆரம்பிக்கும் போது முருகப்பெருமான தொழாமலா, சிவபெருமானை தொழாமலா. ஏன் தெரியுமா? அகத்தியனார் பாட்டிலே இருக்கக்கூடிய வரிகள் வந்து முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டு என்று சொன்னவுடனே அவர் கட்டிய கோயில் தான் சண்முகநாயன் கோயில். அந்த கோவிலை வணங்கி முதல்ல சாமிக்கு ஒரு நல்ல ஆராதனை போட்டுட்டு தான் சாமி எப்ப பிறந்தாரு என்ன ஏதுன்ற கதையவே நான் சொல்ல போறேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்க? சரி, இவ்வளவு நேரம் பேசுனது 300. இப்ப பாட போறது கடவுள் பூஜை. வேலவா வடி வேலவா, வேலனாக வந்த வடி வேலவா. முருகப்பெருமானுக்கும் எங்களுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டுங்க. எனக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் குல தெய்வம். எங்க அப்பாவுக்கு குல தெய்வம். அதனால அங்க நாங்க நிறைய கச்சேரி பண்ணிருக்கோங்க. ஏன்னா முருகப்பெருமான் வில்ல எடுத்துக்கிட்டு வேடனாக வள்ளிய கல்யாணம் பண்ணும் போது நெய்வேலியில வில்லுடையான் பட்டுனே ஒரு ஊர் இருக்கு. முருகப்பெருமான வேலோட தான் நீங்க பாத்திருப்பீங்க. நாங்க வில்லோடையும் பார்த்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? முருகப்பெருமான் வில்ல கொடுத்து வில்பவரையும் எங்க கையில கொடுத்தார். வேல் போன்ற கூறிய சொல்பவரையும் கொடுத்தார். வில்பவரையும் வெல்பவரையும் கொடுத்து என்னால் உன்னை வெல்பவராக்கும் குருவுக்கு பாடு என்று என்னை ஆக்கிரமித்திருக்கிறார். இதை விட சந்தோஷம் என்ன வேணும் வாழ்க்கையில? அத பாடலாம், இத பாடலாம். குருவையே பாடக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உங்கள் ஆசியால் எங்களுக்கு கிடைக்கும். குருவின் ஆசியால் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். வேலவனை சண்முக நாயகனை பணிந்து வணங்கி பாடி பெருமானுடைய குருவுடைய வரலாற்றுக்குள் நுழைவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வள்ளி மணாளனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வள்ளி மணாளனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. வேலவா வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா நண்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற கண்டவா. வேலவா வால்யூம் வாய்ஸ் வால்யூம் வேலவா வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற கண்டவா. வேலவா வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற கண்டவா. சிங்கார வேலுடனே ஓடிவா, ஓடிவா சின்ன சிறு பாலகருக்கு ஆடிவா,
உடனே ஓடிவா ஓடிவா சிந்தையில நினைப்பவரை நாடிவா சிந்தையில நினைப்பவரை நாடிவா முருகா நாடிவா சின்ன திரு திருகுமரா ஓடிவா சிந்தையில நினைப்பவரை நாடிவா முருகா நாடிவா சின்ன திரு திருகுமரா ஓடிவா வேலவா வழி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆடியாக வந்து நின்ற கண்டவா முத்துமணி ரத்தினமே முருகையா முருகையா முழுமதி புகழ்ந்தவனே கந்தையா கந்தையா முத்துமணி ரத்தினமே முருகையா முருகையா முழுமதி புகழ்ந்தவனே கந்தையா கந்தையா விதகனை வினிதீர்க்கும் வேலையா வடி வேலையா உந்தையில் வேலையா விதகனை வினிதீர்க்கும் வேலையா வடி வேலையா அந்த வள்ளி மலை நாடன் பெற்ற சின்னையா அந்த வள்ளி மலை நாடன் பெற்ற சின்னையா வேலவா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா நண்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அறுவடை வீட்டு முருகனுக்கு வேலவா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா நண்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா நண்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா பலே பலே பலே. வெற்றிவேல் முருகனுக்கு. சாமி எப்ப பிறந்தார் எப்போ பிறந்தார்? இத நம்மளுக்கு வில்லுப்பாட்டுல எப்படினாங்க ஆ, எப்பவுமே தாய் தந்தை அந்த பொருள் அந்த நட்சத்திரம் இதெல்லாம் சரி. நல்ல அழகான மெட்டுல பாடிதாங்க வழக்கம். ஆஹா. சாமியினுடைய அற்புதமான அப்பா அம்மா பேர் என்ன தெரியுங்களா? என்ன பேர்? பெருமாள் ஜெயலட்சுமி. ஆஹா. அன்பு தம்பதிகள். இவர் பிறந்த ஆண்டு ஆமா. பிறந்த வருஷம் ஆஹா. எல்லாத்தையும் ஒரு பாட்டாக்கி அத சொல்றதாங்க எங்க வில்லுப்பாட்டு முறையே. ஆமாங்க. பாடிக்கிட்டே இருப்போம். சரி. கொஞ்ச நேரம் அது ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகும். உடனே பேச ஆரம்பிச்சிடுவோம். பேசுவோம். பேசிக்கிட்டே இருப்போம். பேசிட்டே இருந்தா அது கொஞ்ச நேரம் தோற்கும். தோற்கும். பாட ஆரம்பிச்சிடுவோம். பாட ஆரம்பிச்சிடுவோம். ரெண்டு ஃபெயில் ஆகிறதுக்குள்ள நாங்க கீழே இறங்கிடுவோம். நிகழ்ச்சி முடிச்சுப்போம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையே. ஆஹா. இப்போதைக்கு நாங்க இந்த பாட்டு பாடுறதுல ஆஹா. நல்லா ஊன்றி கவனிங்க. கவனிங்க. எத்தனை வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஆஹா. நல்லா கவனிங்க. ஆஹா. 1953ஆம் ஆண்டு ஓஹோ. சித்திரை மாசத்திலே ஆஹா. 29ஆம் நாள் ஏப்ரல் காலை வெள்ளியன்று ஓஹோ. பிறந்தார். ஆமா, 29ஆம் நாள் ஏப்ரல் காலை வெள்ளி பிறந்தார். சாமி பிறந்தப்ப என்னன்னா எப்படி? அந்த அம்மாக்கு ஆ, வயித்துக்குள்ள ஆ. இருக்கிறது கட்டியா குட்டியான்னு தெரியல. ஓஹோ. அவங்களுக்கு வயித்துக்குள்ள கட்டி இருக்கிற மாதிரியே இருக்கு, இருக்கு. குட்டி இருக்கிற மாதிரியும் இருக்கு. இருக்கு. என்னன்னு தெரியல. தெரியல. அப்போ ஆ. நாவித பெண்கள்கிட்ட போய் கேட்ட உடனே ஓஹோ. கட்டிதான்னு முடிவு பண்றாங்க. ஆ. அது எப்படி தெரியுமா? எப்படி? கட்டி கட்டி என்று எண்ணி ஓஹோ. 10 மாதம் சுமந்த அன்னை ஓஹோ. வயிற்றில் ஓஹோ. 10 மாசம் கழிச்சு குட்டி குட்டி தவ குட்டி ஆஹா. கருவினிலே திருவாக ஆ. பிறந்தார். ஆமா. குட்டி குட்டி கவ குட்டி வன்பினிலே திருவாக பிறந்தார். பிறந்த இடம் இது ஏ.
தமிழகத்தின் சென்னை அருகில் ஓஹோ ஆவடி பட்டாபிராம் கிராமம். ஓஹோ பெருமாள் ஜெயலட்சுமி தம்பதியர் குழந்தை அவதாரம். ஆமா, பெருமாள் ஜெயலட்சுமி தம்பதியர் குழந்தை அவதாரம். எத்தனை புள்ள சாமியோட முன்ன பிறந்தவங்க பின்ன பிறந்தவங்க? எத்தனை புள்ள? 7 புள்ளங்க. ஓஹோ, எத்தனை புள்ள? 7 புள்ள. சாமி எத்தனாவது? சாமி 5வது. ஆஹா, அதுக்கு நான் பாட்டுல என்ன தெரியுமா போட்டேன்? சும்மா நம்ம அர்ச்சனை பண்ற மாதிரி பாட்டு எழுதுறது பெருசு இல்லைங்க. சரி, அர்த்தத்தோட எழுதணும். ஆஹா, 7 பிள்ளை கொண்ட வீட்டில் ஓஹோ மூத்தது பெண் குழந்தை ஓஹோ செல்வம். ஆமா, அந்த 7லே 5வதாய். இதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு எப்படி எழுதுது பாருங்க. 7லே 5வதாய் 7 எழுத்து நித்யானந்தம். நீ இத்யான இந்த இம் எழுத்து. பலே பலே, இதுதாங்க வில்லுப்பாட்டு மூளைங்கிறது. நம்ம மூளை இல்ல, இல்லை, இவர் கொடுத்த மூளை சுவாமி. 7லே 5வதாய் 7 எழுத்து மந்திரம் பிறந்தா. ஆமா, 7லே 5வதாய் 7 எழுத்து நித்யானந்தம் பிறந்தா. அப்ப ஏயா இப்படி குருவா இருக்காரு? ஆமா, ஆனா கருவுல ஏன் இவ்ளோ சோதனை? ஓஹோ, குட்டியா கட்டியா குட்டியா கட்டியா. அப்புறம் கடைசியா நாவிதர்கள் இல்லாம மருத்துவச்சிகளும் பார்த்து ஓஹோ கட்டின்னு சொல்லி வைத்தியரே வந்து அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டார். அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சாமி பிறக்கிறாருங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான பிறப்பு பாருங்களேன். நம்ம அழகா பிள்ளைங்களை வந்து புள்ளதாச்சிங்களை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஏசி ரூம்ல வைக்கிறோம். போதா குறைக்கு கையில ஒரு செல்லு, போதா குறைக்கு ரூம்ல ஒரு வீடியோ. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அனுபவிக்கும் போது அவர் எப்படி பிறந்திருக்காரு? பெற்றோருக்கும் உற்றோருக்கும் உறவினருக்கும் மற்றோருக்கும் குழந்தையா குழந்தை பிறந்திருக்கா. அப்ப கட்டி இல்லையா, குட்டி தான் பிறந்திருக்கா. எல்லோருக்கும் குழந்தை மீது அன்பும் பரிதாபமும் பிறப்பு. அன்பு பரிதாபமா பிறப்பு. ஏன் பிறப்புல அவதாரத்துல ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் வியப்புன்னா, இது உயிருள்ள குழந்தைன்னு நம்ம நினைக்கல. சரி, ஆனா உயிருள்ள குழந்தையா பிறந்திருக்கே. ஆனா சாமி பிறந்தப்போ கொடுத்தப்போ அந்த மருந்து கொடுத்தாங்க இல்லையா, கட்டின்னு நினைச்சு கரைக்கிறதுக்கு மருந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த மருந்தால தோலெல்லாம் நலிந்த நிலை, தலையெல்லாம் நலிந்த நிலை. வாழ்க்கையிலேங்க பிறந்தப்புறம் கஷ்டம் வருது நம்மளுக்கு, வாழ்க்கையில எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா சாமி பிறக்கும் போதே கஷ்டத்தோட பிறந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு தாயாக கஷ்டப்பட்டு அத்தனை கஷ்டத்தையும் அவர் பட்டுவிட்டு கஷ்டத்தை எல்லாம் நமக்கு போக்க வந்த குருவாக இருக்கும் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் கூப்பிட வேண்டாம். என்ன கஷ்டம், என்ன பொறப்பு. அதாவது எல்லாரும் சாமியார் ஆயிடுது ஈஸிங்க. ஆமாங்க, ஆனா இவர் இல்லறத்தில் துறவர். கிரேட், ரொம்ப கிரேட். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி சுவாமி விவேகானந்தர் கோட்டிங்ஸ் நிறைய கொடுத்திருக்கார். வள்ளலார நிறைய கொடுத்திருக்கார். அருணகிரிநாதர் நிறைய கொடுத்திருக்கிறார். அருணகிரியோட பெருமானுடைய அருள் வாக்குல தான் கோவிலை கட்டி இருக்கிறார். நாம நித்தியம் இப்போ பேர் வைக்கிறாங்க குழந்தைக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னங்க பேர் வச்சிருக்காங்க சொல்லுங்க ஐயா. பேரு? ஆமாங்க ஐயா. அதாவதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு சரி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? என்ன? மண்டோதரின்னு பேர் வச்சாங்க. மண்டோதரின் பேர்? ஆமா. அந்த மண்டோதரி யார் தெரியுங்களா? ராமாயணத்துல யாரு? ராவணனுடைய மனைவி. ஆமாங்க. இந்த பேரை வச்சாங்க மண்டோதரின்னு. சரிங்க. இந்த மண்டோதரின்னு அவங்க கணவனாருக்கும் கூப்பிட
வசதியா இல்ல. ஆமா. மண்டோதரின்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்க. ஆமா. அதனால என்ன பண்ணாரு அவரு, பேரை சுருக்கி சரி மண்டு மண்டு. மண்டு அப்படின்னு மண்டுன்னாரு. மண்டு அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் அந்த அம்மா வந்து நேரா உள்ள ஒரு அடி போடும். யாரை பார்த்து மண்டுன்றேன். ஓஹோ. அதாவது பேர் வைக்கும் போது சுருக்கினாலும் அழகா சுருக்குற மாதிரி பேர் வைக்கணும். அதனால ஒவ்வொருத்தருமே பேர் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேர் வைக்கணுங்க. ஆமாங்க. நாளைக்கு சுருக்கி கூப்பிட்டாலும் அழகா இருக்கணும், முழுமையா கூப்பிட்டாலும் நல்லா இருக்கணும். அப்படி ஒரு பேர் வைக்கணும். சாமிக்கு என்ன தெரியுமா பேர் வச்சாங்க? நல்லா கேளுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது. சரி. நித்யானந்தம்னு. அப்ப வச்ச பேரு நித்யானந்தம். சரி. எதுக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு? அங்கதான் மனசுக்குள்ள அறிவுன்னு ஒண்ணு வேலை செய்யணும். ஆமா. என்ன தெரியுங்களா, அவர் வந்து அவருக்காக பிறந்த பிறப்பே இல்லை. நாமெல்லாம் நித்தியம் ஆனந்தமாக இருப்பதற்கு பெற்றோர் வைத்த பெயர் நித்யானந்தம். நித்யானந்தம். ஓ, நாமெல்லாம் நித்திய ஆனந்தத்தை பெற வேண்டும். ஆமாங்க. ஆஹா. கஷ்டம் வந்து ஒருத்தர் நோயின்னு வந்தாராம் சாமி கிட்ட. சரி. சாமி எனக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? விபூதி பூசினார். சாமி உங்களால தான் நல்லா ஆயிடுச்சு. ஓஹோ. அப்படி சொல்லாதே. என் மேல வச்ச நம்பிக்கை நல்லா ஆகிடுதே தவிர என்னாலன்னு சொல்லாத. ஆக அவர் அவருக்காக பிறந்த பிறப்பு அல்ல. நல்லா சொல்லுங்க. அவருக்காக பிறந்த பிறப்பு அல்ல. நமக்காக பிறந்த பிறப்பு என்பதனால் நாமெல்லாம் நித்தியம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று பிறந்ததனால் அவருக்கு பெயர் பெற்றோர்கள் நித்யானந்தம் என்று வைத்தார்கள். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? மூஞ்ச தூக்கிட்டு இருக்க கூடாது. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே சிரிப்புங்கிறது ஒரு அழகான விஷயங்க. எங்களுக்கு எங்க அப்பா இங்க நடுவுல ஒரு பிரேக் மாதிரி போட்டுருங்க, அப்பதான் வரமாட்டாங்க. இருக்கட்டும். சரி, இப்ப என்னன்னா, இப்ப பாருங்க, நீங்க எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் சொல்ல போற, கலகலன்னு சிரிக்க போறீங்க. எனக்கு நிறைய மாப்பிள்ளை பார்த்தாங்க, அது உண்மைதான். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பயந்து வேண்டான்ட்டேன். சரி. ஏன்னா 25 வருஷமா எங்க அப்பா 25 வருஷமா எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு வளர்த்ததுனால தானே இன்னைக்கு நீங்க ரசிக்கிறீங்க. இத வந்து ஒரு மனுஷன் வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு பயந்தேன். ஆனா சாமி கரெக்டா ஆமாம் போடுற ஆளை பார்த்து அனுப்பி வச்சு. போலிவாக்கமா? ஆமா. மலேசியாவா? ஆமா. அமெரிக்காவா? ஆமா. ஆஸ்திரேலியா சித்திரை விழாவா? ஆமா. சரி. இன்னைக்கு காலேஜுக்கு போறீங்களா? ஆமா. எல்லாத்துக்கும் ஆமா. அதுல என்ன இருக்கு தெரியுங்களா? என்ன? ஆ என்பது ஆண்டாள், மா என்பது மாணிக்க வாசகர், ஆ என்பது இது, மா என்பது இது. ரெண்டும் சண்டை போடக்கூடாது தான் ஆமான்னு சொல்லி அன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பெரிய இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஸ்கிரிப்ட்ல இருந்து தள்ளி போல சாமி ஆனந்தம்னு பேர் வச்சிருக்காரு. ஆனந்தம்னா என்ன தெரியுமா? என்ன? தமிழ்ல நான் படிச்ச படிப்பு வச்சு, சாமி கொடுத்த படிப்பை வச்சு சொல்றேன். தமிழ்ல ஆனந்தம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை கிடையாது. ஓஹோ. இன்னொரு வார்த்தை கிடையாது, ஈக்குவலா கிடையாது. சரி. ஈக்குவல்ன்ற வார்த்தைக்கு என்னன்னா, நீங்க அமைதியா இருந்தா புரியும். இப்ப நல்லா இருக்கீங்க, அதே மாதிரி இருங்க. சரி. ஆனந்தம் என்ற வார்த்தையே அமைதியா இருக்கிறதா? ஆமா. நித்யானந்தா, ராமகிருஷ்ணானந்தா, விவேகானந்தா அப்படின்னா ஆனந்தம் என்பது இன்பம் என்ற வார்த்தையோ மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்குள்ளேயோ வரல. இல்லை, தெய்வநிலை வார்த்தை. தெய்வநிலை வார்த்தை. தெய்வநிலை. ஆனந்தாங்கிறது, ஆனந்தாங்கிறதுக்கு ஈக்குவல் சொல்லும் கிடையாது தமிழ்ல. அடுத்த வார்த்தை சொல்றேன், என்ன? எதிர்ப்பான சொல்லு கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. அதுதான் தெய்வநிலை, ஆனந்தம். அதனாலங்க இவரை ஏன் நான் செலக்ட் பண்ணேன்னா, என்ன பெண் பார்க்க வரும்போது ஆனந்தமா வந்தார், சிரிச்சுக்கிட்டே வந்தார். சரி. ஏங்க சிரிப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. எங்க அப்பா எனக்கு கொடுத்த செல்வம் நல்லா சிரிச்சுக்கிட்டே பாடுறதா. சரி. நல்லா வயிற்ற வச்சாலும் சிரிப்பேன், நல்லா தலை வலிச்சாலும் சிரிப்பேன், என்ன வலிச்சாலும் சிரிப்பேன். அப்படி ஒரு பிறப்பு மாதிரி நான் கேட்டார் எங்க அப்பா. யார் யார் எதுக்கு எப்படி சிரிக்கிறா கண்டுபிடிச்சலாம் தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாங்க. சொல்லுங்க ஐயா. ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னுக்கு சிரிக்கிறாங்க. சரி. ஒருவன் இன்பத்தில் சிரித்தால் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரித்தால் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டதும் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாது சிரிப்பவன் ஏமாளி,
நிலை மறந்து சிரிப்பவன் நிதானம் இல்லாதவன். நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன். ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன். ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன். உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி. உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன். போட்டோவுக்கு சிரிப்பவன் பொது தேர்தல் வேட்பாளர். பொருளை கண்டு சிரிப்பவன் புது பணக்காரன். மரணத்தில் சிரிப்பவன் மகா ஞானி. மயானத்தில் சிரிப்பவன் சிவபெருமான். மாசில்லாத சிரிப்பவர்கள் எங்கள் போலிவாக்க மக்கள் சிரிப்பையா, மாசில்லாத சிரிப்பு. பலே பலே. எங்க காசு இல்லையோ அங்க மாசு இருக்காது. பலே. எங்க பாருங்களேன், என்னதான் நீங்க சேர்த்து வச்சாலும் எங்க சாமி புண்ணியத்தை சேர்த்து வச்சதுனால தான் இங்க வந்து இன்னைக்கு காலையில உட்கார்ந்துருக்கிறோம் 2வது குரு பூஜையில. ஏன் தெரியுங்களா? பொருளை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் மேல இருந்து ஆர்டர் வரும். என்ன தெரியுமா? என்ன? 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது. நீங்க நோட்டை விட்டுடுங்க, பாட்டை புடிச்சுக்கோங்கன்னு தான் சாமி சொல்றாரு. சண்முக நாயனை பாடுங்கடின்னு கும்மி பாடுறாரு. எதுக்கு ஐயா பாடுறாரு? பாட்டில் கிடைக்கும் ஆனந்தம். அப்படி ஒரு சாமி குழந்தையா பிறந்திருக்கு. இப்பதான் குழந்தையா பிறந்திருக்கு. எப்ப யாரு நம்ம சாமியினுடைய அடைதல் அம்மா சொல்ல போறாங்க நீங்க நினைக்கிறீங்க, அது வந்துகிட்டே இருக்கும். கடலை ஒரு குவளைக்குள் கொண்டு வர முடியுமா? அப்பேற்பட்ட கடலை இத்தினோடு சொம்புக்குள்ள கொண்டு வர முடியுமா? முடியாது. 3 மணி நேரம் கொடுத்தாலும் முடியாது, 4 மணி நேரம் கொடுத்தாலும் முடியாது. அந்த குழந்தைக்கு தொட்டில்ல போட்டு தாலாட்டு பாடுறாங்க. சரி, தாலாட்டுங்கிறது இப்ப பையன் ரொம்ப அழகா ஒரு காமெடி சொல்ல போறாரு. நல்ல காமெடி கேளுங்க. சரி, குழந்தைய தொட்டில்ல போட்டு தாலாட்டு பாடும்போது நல்ல பாட்டு பாடணும். ஏன் தெரியுமா? முதல்ல அதத்தான் கேக்குது. இப்ப உள்ளவங்க இப்ப இந்த பாப்பாட்ட கேளுங்களேன், பாத்தியா நான் ஒண்ணுமே சொல்லல. இதாங்க நித்யானந்தம் குருஜி மேடங்கிறது. இந்த 2 பாப்பாவுக்கு நீங்க ஒரு கிளாப்ஸ் அடிக்கணும். நான் ஒண்ணுமே சொல்ல, அவளை இப்படிதான் பார்த்தேன், உடனே காலை மடக்கிட்டான். அதுதான் அந்த பண்பாடு தான் சாமி சொல்லி கொடுக்கறது. இந்த குழந்தைக்கு தியாலாட்ட பாடி இருப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியலங்க. இவங்கெல்லாம் 22K சில்டு. ஆனா அந்த நாள்ல பாரதியார் தெரியும் இல்லையா? பாரதியார் கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார். என்ன கேட்டார்? தாலாட்டு பாடுங்கள் சாமி, தாலாட்டு பாடுங்கள் சாமி, பாடுங்க பாரதி. உடனே பாரதி சொன்னார், எங்க நெல்லை ஊர் எப்படி பொதிகை மலையார் திருநெல்வேலியோ அப்படி எங்கள் நெல்லையூர் சாமி தான் பாரதியார். உடனே சொன்னாரா? என்ன சொன்னார்? தாலாட்டு பாட மாட்டேன். ஏன் சாமி? ஏன்? குழந்தைகளுக்கெல்லாம் நாங்க பாடுவோம், நீங்க பாட்டு எழுதி கொடுத்தா தானே பாடுவோம். ஏன் சாமி பாட மாட்டேன்றீங்க? மாட்டேன், தமிழனுக்கு தாலாட்டு பாட மாட்டேன். ஏன்? ஏற்கனவே தமிழன் தூங்கி கொண்டிருக்கிறான், அதனால் அவனுக்கு தாலாட்டு பாடினால் இன்னும் தூங்கி விடுவார். அவனை எழுப்புவதற்கு பாடு என்று வீர உணர்ச்சி பாடல்களை அவர் பாடினார். நம்ம சாமி வீட்டுல தாலாட்டு பாடுறாங்களா நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன ஆசை தெரியுங்களா? என்ன? வள்ளல் பெருமானுக்கு தாலாட்டு பாடிட்டேன், சேஷாத்ரி சாமிக்கு பாடிட்டேன், அப்புறம் ரமண மகரிஷிக்கு பாடிட்டேன். பொன் குழந்தையா பிறந்ததுனால 50 வருஷமா அப்பா கூட போனதால எந்த மகான தொட்டில்ல போட்டாலும் பாட்டு எனக்கு தான் கையா. அவ்வளவு ஒரு பாக்கியம் எனக்கு. அதனால சாமிக்கு ஒரு பாட்டு பாடுறேன். அப்புறம் இப்ப உள்ள தாலாட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ட்ரெண்டி புள்ள சொல்லுவாரு. சரி, அன்னைக்கு நான் எப்படி பாடினேன்னா, சாமி தொட்டில் இருக்காரு. சரி, அவருக்கு நான் தாயாகிட்டேன். பாடுறேன். எப்படி தெரியுமா? எப்படி? வேலழகு நீல் விழியோ. சாமி கண்கள் வேல் மாதிரி இருந்ததோ, அதனாலதான் பிற்கால முருகனுக்கு கோவில் கட்டினாரோ. வேலழகு நீல் விழியோ ஹரிராரோ, கலழகு தாமரையோ ஹரிரா, மால்மருகல் வடிவமிதோ ஹரிராரோ. அப்புறம் சாமி உள்ளுக்குள்ள இருந்துட்டு ஜச்சி பிச்சு பிச்சு கிச்சுக்கிச்சா அப்படின்னு ஏதோ மழையில சொன்னாரு. மால்மருகல் வடிவமிதோ ஹரிராரோ. சாமி சொன்னது மழலையோ உபதேசமோ ஹரிராரோ. சாமி வரலாற்றை பார்த்து எனக்கு இப்படி தாலாட்டு பாடணும்னு தோணுச்சு. பாட்டு என் கையில இருக்கு,
தொட்டில் என் கையில இருக்கு, சாமியோட அருள் என் தலைமையிலேயே இருக்கு. சரி, பாட்டு எழுத இந்த மூணை தவிர வேற என்னங்க வேணும்? அதானே. அவர் அழகா பாட்டு எழுதி தொட்டில்ல போட்டு தாயாகி ஒரு 10 நிமிஷம் சாமிக்கு தாயா நான் இருந்தேன். அப்படி ஒரு பாட்டை பாடிட்டேங்க. பிற்காலத்துல ஜானகி அம்மா ஆதரவுல வளர்றாரு. ஜானகி அம்மாவுடைய படம் இன்னைக்கும் குரு ஆசிரமத்துல இருக்க. அதுதான் தாய் அன்பு. அந்த தாய் அன்பை சொல்லும் போது எங்க பிள்ளையாண்ட இந்த காலத்து தாலாட்டு பாட்டை பத்தி சொல்ல போறாருங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எப்படி பாடினாங்க, என்ன ஏது சொல்லுங்க. எனக்கு எங்கங்க எங்க அம்மா தாலாட்டு பாடினாங்க. இந்த மாதிரி கச்சேரிக்கு போயிடுவாங்க. சரி, வீட்டுல இருக்கிற பாட்டி தான் எங்க ஊர்ல ஆச்சின்னு சொல்லுவோம். சரி, அவங்க தான் தாலாட்டுவாங்க. ஆச்சி தான் தாலாட்டுறாங்க. ஆமா, அம்மா நல்லா பாடுவாங்க, ஆச்சி ஓரளவுக்கு பாடுவாங்க. சரி, ஆச்சி பாடுற பாட்டு என்ன தெரியுமா? என்னது? எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும். சரி, நான் என்ன தூங்க வைக்கணும். ஆமா, பாட்டி கிட்ட பேரன் இருக்கான், இதான் சீனு. சரி, பாட்டி முதல்ல என்ன பாடுறாங்க? என்ன பாடுறாங்க? கண்ணே உறங்கு, ஓஹோ ஏன் கண்மணியே கண்ணுறங்கு. சரி, முதல் லைன் முடிஞ்சது. சரி, பொன்னே உறங்கு. சரி, ஏன் பூமணியே கண்ணுறங்கு. பரவாயில்ல. கண்ணு மூணாவது லைன் பாடும்போது சவுண்டு குறையும். கண்ணே உறங்கு, ஏன் கண்மணியே கண்ணுறங்கு. குறையுது. நாலாவது லைன் பொன்னே உறங்கு, ஏன் பூமணியே கண்ணுறங்கு அப்படின்னு சவுண்டு குறையும். விஷயம் என்ன தெரியுமா? என்ன? என்ன தூங்க வைக்கணும்னு நினைச்சு என் பாட்டி தூக்கிடுவாங்க. அவங்க தூங்குவாங்க. தாலாட்டி எனக்கு இல்ல, என் பாட்டி அவங்களுக்கே பாடிப்பாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. ஆமாங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு தாலாட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஆமா. சரின்னு ஒரு நாள் என்னோட பிறந்த நாள் வருது. சரி, 5 வயசு வச்சுக்கோங்களேன். என் பிறந்த நாள் வருது. சரி, வீட்டுல கேக் எல்லாம் கட் பண்றாங்க. சரி, அந்த கொண்டாட்டங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், குழந்தை பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்லாம் முடியுது. சரி, முடிச்ச பிறகு சரி எல்லாமே கேக்கலாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்காவது எங்க அம்மா பாடுவாங்கன்னு பார்த்தா எங்க அம்மாக்கு அன்னைக்கு ஒரு கச்சேரி, தாத்தாவோட கிளம்பிட்டாங்க. சரி சரி, அன்னைக்கு பார்த்தாங்க. பாட்டி என்ன பண்ணாங்க? பாட்டி என்ன பண்ணாங்க? இன்னைக்கு நம்ம பாடி குழந்தையோட தூக்கத்தை கெடுக்க வேண்டாம், டேப் ரெக்கார்டரை போட்டுருவோம். சரி, டேப் ரெக்கார்டர்ல 7-8 மணிக்கு மேல ரேடியோல நல்ல பாட்டு வரும், இனிமையான பாட்டு வரும். சரி, அந்த பாட்டை ஏதாவது போட்டுருவோம் அப்படின்னு டேப் ரெக்கார்டர் ஆன் பண்றாங்க. சரி, இது சீனை பாத்துக்கோங்க. 5 வயசு எனக்கு, இப்பதான் பிறந்த நாள்லாம் முடிஞ்சிருக்கு. சரி, கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிருக்கு. நான் தூங்க போறேன். சரி, பாட்டி டேப் ரெக்கார்டர் ஆன் பண்றாங்க. டேப் ரெக்கார்டர் அன்னைக்கு பார்க்க என்ன பாடுச்சு தெரியுமா? என்ன பாடுது? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. என்ன பாட்டு? ரேடியோவே கேட்டுச்சு. என்னைக்கு வருது பாருங்க. இதுல கொடுமை என்னன்னா, டேப் ரெக்கார்டர்ல அப்ப பாக்க தேஞ்சி போச்சு. ஏன் பிறந்தாய், ஏன் பிறந்தாய், ஏன் பிறந்தாய், இப்படி தேஞ்சி போச்சு. நம்ம தாலாட்டெல்லாம் இப்படி தேஞ்சி போச்சுங்க. என்னங்க பண்றது? நீங்களாவது பரவாயில்லைங்க. சரி, எனக்கு எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? என்ன? அந்த நாள்ல ஒரு தாலாட்டு பாட்டு இருக்கு. ஓஹோ, அது என்னன்னா, மாமா அடிச்சாரோ. ஓஹோ, எடுத்தோடனே தொட்டிலே அடி. மாமா அடிச்சாரோ, மல்லிகைப்பூ செண்டாலே. சரி சரி, இது மாமா மல்லிகைப்பூ செண்டு. ஆமா. அப்புறம் குழந்தை ஏன் அழுதுன்றதுக்கு காரணம் சொல்றாங்க. உங்க அத்தை அடிச்சாலோ, அரளிப்பூ செண்டாலே. சரி, மாமா அடிச்சிட்டாரு, அத்தை அரைஞ்சிட்டாங்க. ஆமா. சரி, அடுத்து தாத்தா அடிச்சாரோ. ஓஹோ, தாழம்பூ தண்டாலே. குடும்பமே குழந்தை அடிக்கிறதுக்கு தானே. ஆமா, அப்படியே அம்மா பாடுறாங்க. உங்க ஆச்சி வந்து அரைஞ்சாலோ. ஓஹோ, ஆவாரம்பூ செண்டாலே. சரி, இப்படி யார் யார் என்னென்ன பூச்செண்டாலே என்ன வந்து அடிச்சாங்க, இப்படி அடிச்சா எப்படி அம்மா பாட, திடீர்னு அந்த பக்கம் அப்பா வந்துட்டாரு. ஓஹோ, எங்க அப்பா. உடனே எங்க அம்மா பாட்டை மாத்தி விட்டாங்க. அவர் பங்குக்கு அவர் அடிச்சாரா? ஆமா. யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை. சரி, அவன் தானா அழுகின்றான். எதுக்கு? ஏன்? தம்பி துணை வேணுமுன்னு. ஓஹோ, அவன் தம்பி கேட்கறான்றாங்க அதுக்குள்ளேயே. ஆமா, குழந்தையா தொட்டில இருக்கேன், அதுக்குள்ள அவங்களுக்கு தம்பி கதை ஓடுது. ஓஹோ, பாட்டிலே சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிடுறாங்கல்ல. அதாங்க நம்ம தமிழ் பண்பாடு கூட. சாமி எப்படி வளர்ந்தா? எப்படி? நல்லா கேளுங்க. ஆஹா, நம்மள மாதிரி சுகமா வளரல.
அதனால தான் நம்ம சாமி இல்லை இல்லை. அதையும் சொல்லணும் இல்ல. ஆமா. எங்க கஷ்டம் ஐயப்ப சாமி கோஷத்துல கார்த்திகை மாசம் ஐயப்ப சாமி கதை நிறைய பண்ணுவோம். ஆமா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. நல்ல 4 பேர் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதங்கய சாமி வாழ்க்கை என்ன கஷ்டப்பட்ட வாழ்க்கை. அதாவது வளரும் போதே எப்படி குழந்தை வளரும்னு சொல்லிடலாம். எப்படி? இங்க முருகப்பெருமான் உட்கார்ந்து இருக்கிறார, வள்ளி நாச்சியார கல்யாணம் ஒரே மாதிரி. சரி சரி. முருகப்பெருமான் உட்கார்ந்து இருக்கிறாரு, வள்ளி நாச்சியார கல்யாணம் பண்ணாரு. ஆமா. அந்த அம்மா ஒரு வேடன் வீட்டுல குழியில கிடைச்சு வளர்ந்தவங்க. சரி, நல்லா கேளுங்க. குழியில கிடைச்சு வளர்ந்தவங்க. குழி. அந்த அம்மா சின்ன வயசுல எப்படியா எப்படி ஒரு மஞ்ச துண்டை கொடுத்தா முருகா 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 முருகான்னு எழுதுவாங்களாம். மஞ்ச துண்டை கொடுத்தா முருகா முருகான்னு எழுதுவாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? என் கையிலேயே மஞ்ச துண்டெல்லாம் கொடுத்தாங்க. சரி. குழந்தை என்ன கிறுக்குதுன்னு பார்க்கலான்னு கொடுத்தாங்க. சரி. நான் அந்த மஞ்ச துண்டுல எதுவுமே கிறுக்கல. சரி. வாயில போட்டு முழுங்கிட்டேன். ஐயோ ஐயோ என்னடா இவ்வளவு பெரிய துண்டை முழுங்கிட்டானே அப்படின்னு டாக்டர் வீட்டுக்கு தூக்கின்னு ஓடினாங்க. சரி. டாக்டர் 2000 ரூபாய் முழுங்கிட்டாருங்க. என்னங்க செய்ய, நம்ம நிலைமை இப்படி இருக்கு. என் கையிலேயே மஞ்சள் துண்டை கொடுத்தாங்க. இதுல அவராது அவர் முழுங்கிட்டாரு. நான் என்ன பண்ண தெரியுமா? யார் கொடுத்தாரோ அவர் வாயிலேயே போட்டேன். இதுதான் தலைமுறை வேறுபாடுங்கிறது. ஆனா எங்க சாமி வளர்ந்த வாழ்க்கை எப்படிங்கிறத வில்லுப்பாட்டுல சொல்ல போறோங்க. நல்லா கேளுங்க. கிட்டத்தட்ட 15 நாட்கள் தவமிருந்து எழுதிய பாடல். அதனால சொல்றேன், கஷ்டப்பட்டு தமிழை உருக்கி மனதை உருக்கி குருவால் உருவாக்கப்பட்டு சிந்தித்து எந்த வேலையும் விட்டுட்டு சிந்தனையே இல்லாம சாமி ஒரு இடத்துல சொல்றாரு, வெற்றி கிடைக்கணுமா ஒரே விஷயம் விடாமுயற்சி செய். வெற்றி விடாமுயற்சி, அவ்வளவுதான். நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணுமா? ஆமா. இப்போ ஒரு பாப்பா 599 வாங்கி இருக்கறா. ஆமா. வாங்கணுமா? முதல்ல என்ன செய்? செல்ல தூக்கி தூர போடு. செல்ல தூக்கி போடு. புக்க தூக்கி கையில வை. புக்க வச்சுக்க கையில. விடாமுயற்சி செய். நீ தான் 600 மார்க் வாங்குவ. ஆமா. அது நிச்சயம். சாமி சொன்னதை நான் செஞ்சேன், அதனால உங்கள்கிட்ட சொல்றேன். சாமி எப்படி வளர்றாரு? 5 வயசு வரைக்கும் எங்க சாமி நடக்க முடியலங்கய்யா. நடக்க முடியல. காரணம் நாட்டு மருந்து உள்ள போனதால உடம்பெல்லாம் நலிவு, தலை நலிவு, தோலெல்லாம் அரிப்பு, நடக்க முடியல. இன்னைக்கு இத்தனை பேர் நடந்து வந்து சாமி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த சாமி 5 வயசு வரைக்கும் நடக்க முடியல. நிலத்துல ஊந்து 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 நடக்கிறாரு. அதுக்கு எங்க பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. வளர்ந்தாரே, இளவயது பருவம் அடைந்தார், கல்லும் முள்ளும் என கவலை தரும் பாதையில் நடந்த வளர்ந்தாரே, இளவயது பருவம் அடைந்தார், வளர்ந்தாரே, இளவயது பருவம் அடைந்தார், கல்லும் முள்ளும் என கவலை தரும் பாதையில் வளர்ந்தார், இன்னும் சொல்லும் சொல்லும் ராஜயோக குரு வளர்ந்தார். ஒரு பாட்டுக்கு ஒரு பல்லவிக்கு 4 லைன் தான். ஆனா சாமிக்காக நான் இன்னொரு லைன் சேர்த்தேன். வில்லும் சொல்லும் வெல்லும் ராஜயோக குரு வளர்ந்தார், வில்லும் சொல்லும் வெல்லும் ராஜயோக குரு வளர்ந்தார். எப்படி வளர்ந்தார்? சுதி மட்டும் போதும், வெறும் பல்லவி மட்டும் பாடுங்க, அமைதியா ரசிங்க. மருத்துவ குறிப்பாய் மருந்து உண்டது யாரு? ஜெயலட்சுமி அம்மா உண்ட மருந்து. இருப்பது குழுமி கட்டியென நினைத்தது, 10 மாதம் வரை தெரியாமல் குழந்தை வளர்ந்தது, பிரசவத்தில் குட்டி நித்யானந்தம் பிறந்தது. வளர்ந்தாரே, இளவயது பருவம் வளர்ந்தார், கல்லும் முள்ளும் என கவலை தரும் பாதையில் வளர்ந்தார். அடுத்தது, பிள்ளையின் தோலும் வெந்தது அம்மா, தோலுடன் தலையும் நொந்தது அம்மா. ஆமா. நாட்டு மருந்துகள் வலுவை குழந்தைக்கு குறைத்தன, நகர்ந்து நடந்த நிலத்தில் ஊர்ந்தார். வளர்ந்தாரே, வளர்ந்தார், கல்லும் முள்ளும் என கவலை தரும் பாதையில் வளர்ந்தார். எப்படி நடந்தார்? தத்தி தத்தி ஊர்ந்து தவழ்ந்திட்ட பிள்ளை.
நினைச்சு பாருங்க. தத்தி தத்தி ஊர்ந்து தவழ்ந்திட்ட பிள்ளை, எத்தனையோ துன்பம் தவித்திட்ட பிள்ளை எல்லாம் நீங்குச்சு. 5 வயசுலே கொஞ்சம் நடந்தார், பிஞ்சு மனம் பிஞ்சு கால் ஊன்றி நடந்தார். வளர்ந்தார் ஒண்ணு நல்லாச்சு. அடுத்த கஷ்டம். 6 வயதிலே இதுபோல் நிலைமை. ஓஹோ. அம்மா அப்பா பிரிவு, தனித்தனி கொடுமை. ஓஹோ. வாழ்க்கையில இது நடக்கலாமா? ஆமா. தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் போகலாமா? பிள்ளைகள் இல்லாமலாவது போனா பரவாயில்ல. ஓஹோ. பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கம் அம்மாவோட பிரிஞ்சிட்டாங்க. ஓஹோ. இவர் அப்பாவோட பிரிஞ்சிட்டார். ஆமா. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆஹா. 6 வயதிலே இது போல் நிலைமை. ஓஹோ. அம்மா அப்பா பிரிவு, தனித்தனி கொடுமை. ஓஹோ. தந்தையாருடன் நம்ம நித்யானந்தம் செல்ல, ஓஹோ. தாயுடன் மற்ற குழந்தைகள் செல்ல. வளர்ந்தார் இளமையது பருவம் வளர்ந்தார், இவ்வளவு நேரம் நான் பாண்டது சாமி கதை. சரி. இப்போ இந்த ஸ்டான்ஸா சாமி நமக்கு சொல்ல நினைச்ச கருத்து. ஆஹா. பெற்றோர் பிரிவு, புயல், மழை, இடிப்பு. ஓஹோ. நடக்க கூடாது. ஆமா. கொஞ்சம் முன்ன பின்னையா அட்ஜஸ்ட். ஒண்ணு துறவரம், ஆஹா, அல்லது இல்லறத்தில் துறவரம். பெஸ்ட். ஆஹா. தாயும் தந்தையும் கல்யாணம் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு சுதியில தனியா பிரிஞ்சிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதான் சாமி வாழ்க்கை கஷ்டம். பெற்றோர் பிரிவு, புயல், மழை, இடிப்பு. ஓஹோ. குழந்தைகள் வளர்ப்பு, பாதியில் உடைப்பு. ஓஹோ. அத்தையின் வீட்டில் அன்பு இல்லை, கடுப்பு. ஓஹோ. அப்பாவுக்கும் இவருக்கும் அன்பே துடிப்பு. வளர்ந்தார் இளமையது பருவம் வளர்ந்தார்,